2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் மிகப்பெரிய எதிரிகள் கூட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்த ஆசா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். 11ஆம் வசனத்தில் பலமுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் கர்த்தர் அங்கே ஆசாவுக்கு யூதா ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார். அந்த ஜெயத்தை அனுபவித்த பிறகு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய மேல் தேவ ஆவியானவர் கடந்து வந்ததினால் 2ஆம் வசனத்தில் இப்போ வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை நாம் கேட்டோம். அங்கே அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் வசனம் புரிஞ்சுது? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த வருஷத்திலேயும் கர்த்தரோடு நாம் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாக்கு மாறுபவர்கள் அல்லது வாக்கு மாறக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள். அதனால தான் திருமண உறவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணம் நம்மை பிரிக்க மட்டும்னு ஒரு வாக்கு கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாருமே யாருக்கு வாக்கு கொடுக்க முடியாது. அதுவும் இந்த காலத்தில் வாக்கு கொடுக்க முடியாது. 6 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இன்னைக்கு உலகத்தில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. ஆனால் எல்லா காலத்திலேயும் நம்முடைய ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவர், நமக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பவர். அவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த வருஷத்திலையும் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். மரியாளை கொடுத்து ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவன் தருவதை எதிர்பார்த்து வாழ்வது ஒரு வாழ்க்கை. தேவன் எனக்கு போதும் என்று தேவனோடு வாழ்வது ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாமே உண்டு. கொலோசை சபைக்கு பவுல் எழுதுகிறார், ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கிறோமோ அத்தனை ஆவிக்குரிய உலக பிரகாரமான அத்தனை நன்மைகளும் ஆண்டவருக்குள்ளே உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த ஆண்டவரோடு நாம் இருந்தால் எல்லாமே நமக்கு சொந்தமாகும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த 15ஆம் அதிகாரத்தில் எச்சரிப்போடு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இருந்தீங்க, கர்த்தர்களோடு இருந்தார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். அப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற வசனம் எப்படி நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவாரோ அதே போல் நாம் அவரை விட்டோமாகில் அவரும் நம்மை விட்டு விடா. இதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பக்கமே பார்க்குறதுக்கு நம்ம பாரம்பரிய சபையை, பேர் கிறிஸ்தவ சபையே இல்லை, ஆவிக்குரிய சபை. வசனத்தை ஆராய்கிறவர்கள், நல்ல செய்திகளை கேட்பவர்கள், வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க, நல்ல வேதத்தை காரியங்களை அறிந்த சபையார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் மேற்போக்காக ஒரு பக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கேலண்டரில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் பிரிண்ட் பண்ணி வரும், ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துட்டு, அது போல் அல்ல. அப்போது வசனத்துக்கு ஒரு நிபந்தனை உண்டு. இங்கே 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இருந்தீங்கன்னா நானும் இருப்பேன். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசா கர்த்தரோடு இல்லை, ஆகவே கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார். மீண்டும் ஒரு யுத்தம் வந்தது. அப்பொழுது ஆசா அங்கே கர்த்தரை தேடாமல், பின்னிக்கெல்லாம் தேடுறாங்க பார்த்தீங்களா, ஆள் பணம் கொடுத்து ஆள் சேர்க்குற மாதிரி ஆள் வச்சு அடிக்கிறான் பாருங்கள். அதுபோல் ஆள் சேர்க்குறான், மற்ற தேவையற்றவர்களை சேர்த்து கொண்டு போய் ஜெயம் எடுக்கிறான். அப்போ தான் கர்த்தர் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தைகளை தருகிறார். அதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் சரீரம் பாதிக்கப்படுகிறது. கடைசி வரை அவன் கர்த்தரோடு இருக்க மனம் பொருந்தவே இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்க 9ஆம் வசனத்தில் 16:9 தம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். இந்த விஷயத்தில் நீ உனக்கு அறிவு இல்லையப்பா, உன்னை காப்பாற்றிக்கணும்னு நினச்சி என்னை விட்டுட்டியே. இதுதான் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிற விஷயம். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரோடு வாழ்வது. கர்த்தரை விட்டு விலகுவது உலகத்தில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு துர்பாக்கியமான விஷயம். அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய ஸ்தாபனத்தினால் வெளியே தள்ளப்பட்ட போது
பாஸ்டர் சுந்தரம் என்கிற அந்த பரிசுத்தவான் இடத்துல போய் கேட்ட நேரத்தில் அவர் அழுதாராம். இவ்வளோ நாள் உழைச்சேன், இவ்வளோ நாள் இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, அந்த பத்திரிகை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அவர் பாஸ்டர் சொன்னாராம், அதையும் போய் கொடுத்துட்டு சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாராம், உன் தலையை தொட்டுப்பார். தலையை தொட்டுப்பார்னு அர்த்தம், கர்த்தருடைய அபிஷேகம், ஆண்டவர் உன்னை அழைத்த அபிஷேகம் இருக்கிற கர்த்தரும் கூட இருக்காரு. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அதன் பிறகு அந்த ஊழியக்காரன், அவருக்கு அப்பயே கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே இருக்குமா, அதன் பிறகு அவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால், உலகத்திலேயே மிகவும் ஒரு ஆசீர்வாதமான விஷயம் கர்த்தர் நம்மோடு இருப்பது, நாம் கர்த்தரோடு இருப்பது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதில் மிக முக்கியமான ஒரு ஜீவன் என்னன்னு சொன்னால், கர்த்தரோடு நாம் வாழ்ந்தாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோடு வாழ்பவர்களுக்கு தான் கர்த்தர் சொன்னார், உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்லி, இல்லையா? முன்னா அவங்க உள்ளே போவே இல்லை, ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லையா, உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். அப்போது யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் பலித்தது என்று சொன்னால், அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு இருந்த அந்த யோசுவா, காலேபு மற்றும் வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரத்தாலே தவிர எகிப்திலிருந்து வந்த 99.9% பேர் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ஆண்டில் மட்டுமல்ல, நீங்கள் வேதாகமத்தில் எந்தெந்த வசனங்களை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறீர்களோ அத்தனை வாக்குகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் நாம் ஒன்று செய்தாக வேண்டும், நாம் கர்த்தரோடு வாழ வேண்டும். உபாகமத்தின் புத்தகத்தில் 31:6 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31:8 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தேவனுடைய ஜனத்தின் மிகப்பெரிய ஒரு பலன். சத்த முறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மோடு இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கதறி ஜெபித்தார், இல்லையா? அவர் ரத்தங்கள் வேர்வை துளியை போல வந்தது வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாத்திரம் நீங்க கூடுமான நிலை விட்டு நீங்கட்டோன்னு ஜெபித்தார். ஏன் ஜெபிக்கணும்? அவர் வந்ததே நமக்காய் மரிக்க தானே, அவர் பிறந்ததே நமக்காய் சாக தானே, அது அவருக்கு தெரியுமே. ஏன் நமக்காய் சாவதற்கு, கல்வாரியில் போய் பாடுபடுவதற்கு அவர் பயந்து அவர் அழுதாரா, ஜெபித்தாரா? எதற்காக? சிலுவையிலே தேவனுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற போகிறது. தேவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவு அங்கு துண்டிக்கப்பட போகிறது. இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் அழகாய் சொன்னார், அடிக்கடி சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்னு சொன்னார். அப்போது அவரையும் பிதாவையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஐக்கியம் கூட இருந்தது. இப்போ சிலுவையில் நம்முடைய பாவங்களை எடுத்து அவர் மேல் வைத்ததினால் அங்கே தேவனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரசன்னம் துண்டிக்கப்பட போகிறது. இதை நினைத்து தான் இயேசு சிலுவையிலே கெத்செமனே தோட்டத்தில் கதறினாரே தவிர மற்றபடி நமக்காய் மரிப்பதற்காக அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவ்வளவு வெளியேறப்பட்ட உன்னதமான அந்த ஐக்கியத்தை இயேசு நமக்காய் தியாகம் செய்து தூர போன நம்மையும் பிதாவையும் நம்மையும் நம்முடைய அப்பாவையும் இணைத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த இணைப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. உலகத்திலேருந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம், அது பெரிய விஷயம் இல்லை. சர்ச்சில் கர்த்தரோடு வாழ்ந்தாதான் அங்கே போய் சேர முடியும். இடையில வரக்கூடிய ஆசீர்வாதம்லாம் கொசுறு, இலவச இணைப்பு. ஞாபகம் வச்சுக்கணும். எதையோ வாங்கினா ஏதோ ஒன்று கொடுப்பான், அதுவும் பயன்படும், இல்லைன்னு சொல்ல, சரிங்களா? ஆனால் நம்ம வாங்குறது அதுக்காக இல்லை. நாம் போயிட்டு ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பு வாங்கினா கூட 3 கிலோ கரண்டி கொடுக்குறான். யோசிச்சுப்பார், நம்ம வீட்டில் கரண்டி இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம வாங்கினது என்னென்னா, நம்ம கேட்டது ஒரு ரவையோ ஒரு பருப்போ சர்க்கரையோ என்ன பண்ணுறோம், கேட்குறோம். இப்போ சர்க்கரை வாங்கினோம்னா குலோப் ஜாமுன் பாக்கெட் கொடுக்குறான். சாவு சீக்கிரமாக, இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு போ, முத்தி போய் சாவு. இதுவே வேறு கூட, இது என்ன பண்ணு, போட்டுக்கு போன்றான். அது வாங்கினா இதை கொடுக்குறான், சீக்கிரம் போய் சேரு போன்றான். யோசித்து பாருங்கள், நம்ம வாங்குறது எது? ஆசீர்வாதங்கள் இலவசம், கவனிக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் ஆசீர்வாதம் தான் முதன்மையானது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கும் தேவை உண்டு, உங்களுக்கு தேவை உண்டு, எனக்கு சுகம் தேவை, எனக்கு பணம் தேவை, எனக்கு எல்லாருக்கும் இருக்குது, சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அதையே முக்கியப்படுத்தி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சர்ச்சில் சொன்னாங்க, 1 வாரம் ஜெபத்தில் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்க போகிறோம். எதற்காக? வீட்டுக்காக, கடைக்காலுக்காக, கதவுக்காக, ஜன்னலுக்காக, ஒவ்வொரு ஜெபம். ஏனென்றால் எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் வீடை துவங்கி விட்டு முடிக்கவில்லை, சரிங்களா? இப்போ எவ்வளோ நல்லா இல்லை ஜெபம். மொத்தமாக ஒரு ஜெபம் வீட்டுக்காக முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் சொன்னாரா, என்ன 10-15 பிரச்சனை இருக்குன்னாராம். என்னப்பா 10-15 பிரச்சனை? பெரிய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், சின்ன பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும்,
அவன்கிட்ட வாங்கின வட்டி கடன் கட்டணும். இப்போ 10-15 பிரச்சனை இல்லை, ஒரே பிரச்சனை, பண பிரச்சனை. இதை பிரித்து வச்சுட்டான். 10-15 ஆகிட்டான். சில்லி சிக்கன் இல்லையா, கிரில்லி சிக்கன் மாதிரி ஒரே சிக்கன் தான், விதவிதமாக பேர் வச்சு அவன் விற்கிற மாதிரி. நமக்கு என்னது விதவிதமாக பிரச்சனை. நம்ம ஒரே தேவை ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது சரியான நேரத்தில் முதல் தரமான ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றை மறந்து விட வேண்டாம், வேதாகமத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பாத்திரங்களும் நம்மை விட பலவீனர்கள். நம்மை விட பலவீனர்கள், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்மை விட பலவீனர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் சரித்திர புருஷர்களாக, மாதிரி புருஷர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களோடு இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தேவனோடு வாழ்வதை புரிந்து கொண்டார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து சாட்சியாக மாற்றினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம பலவீனத்தை பார்க்க வேண்டாம், ஆண்டவரோடு வாழ்வதை பார்ப்போம். ஒரு பெண் பாவமான பெண் தான், அவள் வாழ்க்கையில் பாவம் அதிகம் இருந்தது, அவளுக்கும் தெரியும், அங்கே இருந்தவர்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவர் பாதத்தை பிடித்ததினால் போகும்பொழுது மனிதர்களுடைய பார்வையில் அவள் எப்படியோ தெரியாது, தேவனுடைய பார்வையிலே சமாதானத்தை பெற்ற தேவனுடைய மகளாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தேட 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 இந்த ஆண்டில் என்னென்ன கூட்டம் நடக்குதோ, என்னென்ன ஊழியங்கள் நடக்குதோ, எந்தெந்த நேரங்கள் நம்ம சும்மா இருக்கிறோமோ அத்தனை நேரமும் சும்மா மொபைலையோ டைமையோ வேஸ்ட் பண்ணாமல், நம்ம நேரத்தை வீணாய் கழிக்காமல் ஆண்டவர் சமூகத்திலே சபைகளோடு வேத வாசிப்போடு நல்ல ஐக்கியத்தோடு நம்ம இணைத்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சரியான இடத்துல பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமம் 23:14 சொல்கிறது, அவர் உன்னிடத்தில் அசுசியான கரைத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 21-32 2 வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 11:21-32 வாசிக்க வேண்டாம். 2 இடத்துல ஒரே வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார்கள் அல்லது கதறுகிறார்கள். மார்த்தாள் ஒரே வார்த்தை சொல்கிறாள், மரியாளும் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தைன்னா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. நீர் இங்கே இருந்தீரானால், இதே வார்த்தை யோவான் 11:21 மற்றும் 32. யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. சில காரியங்கள் நமக்கு தெரியாது ஏன் நடக்குதுன்னு சொல்லி, ஆனால் பைபிள் சொல்லு தேவனிடத்தில் அன்பு கூறுதலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா. ஆனால் சில காரியங்கள் நமக்கு தெரியும், தேவன் நம்மோடு இல்லாததுனாலேயே சில காரியங்கள் நடந்தது என்பது நமக்கு தெரியும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. இங்கே மார்த்தாலும் மரியாளும் தேவனுடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்த போகிறார், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் சொன்னவனே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட இருந்தீருன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இந்த ஏக்கம் நமக்குள் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஜேசி ஸ்டான்லி போய்ட்டு நிறைய பேர் நம்ம வந்துட்டோம் ஆண்டவர் கிருபையில். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற உயர்வை நான் மட்டுப்படுத்தவில்லை, ஆனால் அதையே பிடித்து கொண்டு கர்த்தரை விட்டுவிட வேண்டாம். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். கவனிக்கிறீங்களா? ஒரு சர்ச்சில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் வசதி உள்ள குடும்பம், ஃபாரினில் போயிட்டு நல்லா சம்பாதிச்சவர்கள், கர்த்தர் அவங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார், அது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல. ஒரு சின்ன விஷயத்துக்காக காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் காலையே எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவங்க மகன் வந்து சொன்னார், நாங்கள் பணத்தையும் சயின்ஸையும் டாக்டரையும் நம்பணும், ஆனால் கர்த்தரை நம்பலை, அதனால தான் நாங்கள் எங்கள் அப்பாவை இன்றைக்கி பாதி இழந்துட்டு உட்காந்துட்ருக்கோன்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்ல, நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற சில விஷயம் எனக்கு தெரியும். 20 வருஷமாக அந்த சபைக்கு நான் போயிட்டுருக்கேன், தெரியும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி பணம் இருந்துட்டா போதும், இல்லை கர்த்தர் இருந்தால் போதும். ஆமாம், கர்த்தர் நம்ம பாட்டு பாடல, நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தான்னு பாடுறோம், நீங்கள் மட்டும் இல்லைனான்னு பாட்டு பாடுறோம். ராகத்துக்காக இல்லை, அதை உணர்ந்து பாடும்போது தான் அதோடைய வலி, அதோடைய அருமை நமக்கு தெரியும். அப்போ வேதம் சொல்கிறது, அவர் நம்மோடு இருப்பது மிக மிக அவசியமான காரியம். ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது, வேதாகமத்தில் தேவன் மனிதனை விட்டு விலகிறார், மனிதர்களும் தேவனை விட்டு விலகிறார்கள். நல்லா கவனிக்கணும். பலப்பட்ட பின்பு அநேக ராஜாக்கள் இஸ்ரேல் தேசத்தில் இந்த தேவனை கர்த்தரை மறந்து போனார்கள். கவனிக்கிறீங்களா? அரசவரங்க மனுஷனை தூரமாக்கிடுது. அரசவரம் பேய் பிடிக்கும் போது பாஸ்ட் வரலையா வந்துட்டு இருக்கும்போதே, பைக் எடுக்கும் போதே, அவர் ஷர்ட்டு போடும்போதே 10 ஃபோன் பண்ணிடுறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு அரசவரம் வந்துடுச்சு வீட்டில். நம்ம சர்ச்சில் 100 சவரம் வச்சுருலாம் இருக்காங்க. ஆமாம், நல்ல வசதியெலாம் இருக்குது. ஆனால் அந்த அரசவரம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த 2 பட்டன் வெளியே வந்துடும், கைட்டுன்னு வந்துடும், பட்டை தெங்க, அது ஒரு மாதிரி நெருடும். இந்த அரசவரம்
50 சவரம் போட்டுலாம் ஒழுங்காக உட்காந்துருப்பான் வீட்டில். இந்த அரை சவரம் வந்து வெளியே அந்த 2 பட்டனை கட்டி விட்டுரும். இந்த கட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி அது ஒரு ஸ்டைலாக உட்காந்துரும். அந்த விஐபி சேர் உட்காரப்பான் பொம்பளை பிள்ளைங்கள அது மாதிரி உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்துட்டு வீட்லேயும் அப்படி தான் சில நேரத்தில் உட்காந்துட்டு இப்போ பாஸ்ட் விசிட்டிங் வந்தாருன்னா கேட்குறாங்களாமே, ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டுறாங்க. ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா பாஸ்ட் வந்திருக்காரு, நீ தான் கேளு. எத்தனை முறை துட்டு கொடுத்துருப்பாரு உனக்கு, எத்தனை முறை வட்டி கட்டிருப்பார், எத்தனை முறை வாடகை கட்டிருப்பாரு, ஸ்ட்ரைட்டாக கேளு. இப்போ என்ன ஒரு அரசவரம் உள்ள வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அரசவரம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஜிஆர்டியில் த்ரிஷா சொல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஏன்னா அவன் அப்படி தான் சொல்கிறான். ஆமாம், ஜிஆர்டி இல்லையா? யோசித்து பாருங்கள். த்ரிஷா சொல்ல, ஜிஆர்டி சொல்ல, சரத்குமார் சொல்ல, இல்லை எந்த குமாரும் சொல்ல, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். 6000 வருஷமாய் தேவனை விட்டு பிரிக்கிற ஒரே தொழிலை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கி சுமார் 6000 சொச்ச வருஷம். இந்த 6000 வருஷத்தில் எத்தனை கோடி கோடியான பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை தேவனை விட்டு பிசாசு பிரிச்சிருப்பான் தெரியுங்களா? முதல் மனிதனையே, தேவ சாயில் இருந்த மனிதனே தூரமாகிட்டானே. நம்மலாம் மனுஷ சாயில் இருக்கிறோமே. அப்போது யோசித்து பாருங்கள், நம்மலாம் எப்படி? வேதம் சொல்கிறது நாம் அவரோடு இருப்பதே நமக்கு மிகப்பெரிய பலன். அப்போ ஒரு 3 விஷயத்தை நம்ம நேரத்துக்கு ஏற்ற விதத்தில் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் 21ஆம் வசனத்தை கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இப்போ அடுத்து என்ன நடக்குது? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கவனிக்கிறீங்களா? இங்கே இந்த தெளிலால் என்பது யாருக்கு அடையாளமாக பிரசங்கிப்பார்கள் என்று சொன்னால், இந்த பைபிள் காலேஜில் டைப்பாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க, மாதிரியியல், யாரோட எதை எவ்வளவுக்கு பொருந்த வேண்டும் என்று சொல்லி. இந்த தெளிலால் எதற்கு அடையாளம் என்றால் உலகத்திற்கு அடையாளம். உலகத்தின் மடியில் உறங்கி கொண்டிருந்த சிம்சோன் தன்னுடைய பலன் போனதை அறியாமல் எப்பொழுதும் போல கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் நினைத்து கிளம்பி போகிறாரு. எதிரிகள் வகை தேடி கொண்டிருந்த எதிரிகள் கையில் ரொம்ப அழகாக வந்து அவர் தன்னை விட்டு கொடுத்தார். ஒரு மாவீரனாக வேதாகமம் அவரை வர்ணிக்கிறது. இப்பொழுது மாவீரன் மாவாட்டுகிறவனாய் மாற்றப்பட்டார். பெரிய ஒரு ஹீரோ இப்போ பூஜ்யமாய் மாற்றப்பட்டார். வேடிக்கை காற்றுவனாக மாற்றப்பட்டார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், ஏமாந்துடுறாங்க. 6000 வருஷம் அனுபவங்க அவனுக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், 6000 வருஷம் அனுபவம். அப்போ ஆதாம் ஏவாளை துரத்து விட்ட அனுபவம் இன்னை வரைக்கும் அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கான். எத்தனையோ பிரகாசிக்க வேண்டிய எத்தனையோ பிள்ளைகளை. ஒரு பாஸ் சொல்கிறார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க பிள்ளைங்க. கல்யாணம் ஆன பிறகு வரவே மாட்டான் சர்ச்சுக்கு. சில பேர் வரான், பத்திரமா பின்னாடியே போயிடறான். இந்த எலிசபெத் ராணி கூடவே இருப்பார் உங்கள் ராஜா, இல்லையா? அவருக்கு வேலையே அதுதான் இல்லை. வருஷத்தில் 4 கோட்ஸ் விட்டான், பக்கத்தில் போய் நின்றுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி தான் ராணி, இவர் ராஜா கிடையாதுல்ல, அவ்வளோதான். மனைவி நேசிக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி யோசித்து பாருங்கள். அவன் சாக்கே என்ன தெரியுமா சொல்கிறான்? கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் வர முடியாது, வேலை. யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் வைத்திருக்க திட்டம் என்ன? போய் சேர வேண்டிய இடம் எது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்கிறது உலகத்தோடு ஒரு அசுத்த காரியம் மட்டும் சொல்லவில்லை. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த இடத்தை போய் சேராதது கூட அது ஒரு பாவம் தான். பாவம்னா அமர்ச்சியான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, குறி தவறுதல். குறி தவறுதல். நீ பீச்சில் போய் கூட சில பேர் விளையாட்டு இருப்பான் பார்த்தீங்களா? அவனுக்கு ஒரு கற்பனை, நமக்கு அந்த துப்பாக்கி தான் கடையில், இந்த துப்பாக்கி தான் வச்சு அடிப்போம். அதுக்குள்ள சில பேர்த்தில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க, சரிங்களா? அது குறி தவறுச்சுன்னா கட்டின காசு வேஸ்ட்டு. ஏன் நம்ம முடிய அளவுக்கு கொஞ்சம் அந்த சேட்டலைட்லாம் அனுப்புகிறாங்க பாருங்கள், விண்கலங்கள்லாம், அது கொஞ்சம் முடிய அளவுக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். அந்த அளவுக்கு வித்தியாசப்பட்டால் கூட போய் சேருகிற இடம் லட்சக்கணக்கான மைல்கள் தூரமாய் வேறு இடத்துக்கு போய் சேரும். அப்போ சேர வேண்டிய அது இடத்துல போய் சேரலைன்னா அது இழப்பு, பல ஆயிரங்கள் இழப்பு. அப்போ நல்லா கவனிக்கணும். பாவம் என்றால் நம் குறி தவறுதல். தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த வாழ்வை, அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை வீணாக்குவதே அது பாவம்.
இப்போ சிம்சோனை எதற்காக கர்த்தர் வைத்திருந்தார்? அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது உலகத்தோடு ஐக்கியம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. தண்ணி மேலே படகு போகிறதுக்கும் படகுக்குள்ளே தண்ணி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போது உலகம் நம்ம பகைக்கும், ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டு போனார், செய்யும், உலகம் பகைக்கும், உலகத்தில் உபத்திரம் இருக்குது, நான் ஜெயித்தேன், உனக்கும் ஜெயம் கொடுப்பேன். அப்போ உலகத்தோடு கூட ஐக்கியம், ஸ்நேகம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோடும் ஐக்கியத்தில் இருப்பாங்க, எல்லாரோட ஐக்கியம், எல்லா காரியத்தோடு. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. எல்லாம் ஒரு அளவோடு வைத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, என்ன தான் காசு கொடுத்து எவ்வளோ காஸ்ட்லியாக செருப்பு வேணால் அது இருக்கிற இடத்துல தான் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஐக்கியமாக இருக்கட்டும், ஆண்டவர் இல்லாத ஒரு உறவு, ஐக்கியம், அவைகளில் நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். யார் என்னுடைய தாய், யார் என் சகோதரர்கள் ஆண்டவர் கேட்டார். அப்போ அவர்கள் ஆண்டவர் மதிக்காமல் இல்லை, அவர்களுக்கு வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் வைத்தார். அதற்கு மேலாக யாரை கர்த்தர் வைத்தார்? தேவனுடைய சித்தத்தை செய்தவர்களை வைத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம். உலகத்தையும் தேவனையும் ஒரு சேர திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், மீகா 7:15 இல்லையா? ஒரு வாக்குத்தத்தம். என்ன வசனம் வாசிக்க பார்க்கலாம்? மீகா 7. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன். இது ஒரு வாக்குத்தத்தம் தானே? ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வேதம் சொல்லுது, உன்னை அதிசயங்களை காணப்படும். ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதியிருக்கு, நிறைய ஆட்டோங்களில். அது பார்க்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். நல்ல வார்த்தை நமக்கு நிச்சயமாக ஒரு பலம் தான். ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதமாம்? 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையே உமது கோலினால் தனித்து வாசம் பண்ணுகிற அவர் மந்தைக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அதிசயங்களே காணப்படும். இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கின்படியே ஏன் எல்லாம் கூட விஸ்தாரமாகுமா? நிறைய நேரத்தில் கடன் விஸ்தாரமாயிட்டு இருக்கலாம், வியாதி விஸ்தாரமாயிட்டு இருக்கலாம், பிரச்சனைகள் பெருகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் பெருகுவது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டுமானால் ஒரு அதிசயம் நடக்கணும். அந்த அதிசயம் எப்போ தெரியுமா நடக்கும்? நாம் தனித்து கர்த்தரோடு வாசம் பண்ணும்போது மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், உலகத்தோட ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் மட்டும் சொல்கிறீங்க, வேதத்தை அறிந்து இருக்கீங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது சாட்சி சொல்கிறார். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகள் மத்தியில் இருந்து நான் என்ன பண்ணேன்? என் ஆட்டை காப்பாற்றினேன். தாவீது சிங்கத்தை கொன்று தன் ஆட்டை காப்பாற்றினார். வேதம் சொல்லுது கர்த்தர் அவரோடு இருந்தார். அடுத்ததாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 2 சாமுவேல் 23:20 பெனாயா என்கிற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 23:20 இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சிங்கத்தை கொண்டார். பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார் இல்லையா? பெனாயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடு இருந்தால்லாம் சொல்லப்படல. தாவீதின் தளபதிகள் அவரை ஒருத்தர். 3 சிங்கங்களை அவன் கொன்றான். கவனிக்கிறீங்களா? 3 சிங்கங்களை தன் சாதுரியம், தன்னுடைய ஞானம் இது நிமித்தமாய் கொன்றான். ஆனால் சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் 14:6 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அதை ஆட்டுக்குட்டியை போல் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் கிழித்து போட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்கிறது தாவீது சிங்கத்தை கொன்றதுக்கு காரணம் இருக்குது, ஆனால் பெனாயா 3 சிங்கங்களை கொன்றதுக்கு காரணம் பைபிளில் சொல்லப்படலை, அவனுடைய திறமை. ஆனால் சிம்சோனை குறித்து இப்போ பார்க்குறோம். சிம்சோன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டதற்கு என்ன காரணமா? வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆவி அவனோடு இருந்ததினால். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. உங்கள் எதிர் வீட்டுக்கார் ஆசீர்வதிப்பட்டிருப்பது எதனால உங்களுக்கு தெரியாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியாது. உங்கள் சொந்தக்காரன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியாது. உங்கள் வேலையில் பக்கத்தில் இருக்கிற எப்படி ப்ரொமோஷன் கிடச்சதுன்னு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் மட்டுமே என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவங்க எப்படி இவங்க அதெல்லாம் நம்ம தர, நம்ம ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம அவரை தேடுறோம், அவர் நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா? இதுதான் நம்ம நினைக்கணுமே தவிர அவருக்கு நடந்தது இவருக்கு நடந்தது அது மாதிரி தான் எனக்கு. அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லைங்க ஆசீர்வாதம். ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோ சர்வசாதாரணம் ஆசீர்வாதம் கிடையாது. என்ன கவனிக்கிறீங்களா? அப்போ வேதம் சொல்கிறது இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் உலகத்தோடு ஐக்கியம் பாராட்டின
அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டத்திலிருந்து ஒரு பரிதாபத்துக்குள் கடந்து போனது. சிம்சோனுடைய பலன் எதில் இருந்தது? தலையிலேயோ தலை முடியிலேயோ அவனுடைய மசில்ஸ்லே கிடையாது. கர்த்தரோடு இருந்ததினால் சிம்சோனுடைய கர்த்தர் இருந்தார். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாம், எனக்கு கவனிக்கிறீங்களா? ஆமாம். மற்றதெல்லாம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஜிம்முக்கு போகலாமா ஒரு கேள்வி வரும், சரிங்களா? பரலோகம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி யாருக்கும் வரமாட்டேங்குது. ஜிம்முக்கு போகலாமா, சரிங்களா? இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்ன போடுறாங்க, யூடியூப் திறந்தவன், ஆமாம், மா இலை சாப்பிடுங்க, கொய்யா இலை சாப்பிடுங்க, தென்னை இலை சாப்பிடுங்க, பனை இலை சாப்பிடுங்க, சரிங்களா? ஆட்டுக்கு மாட்டி நம்ம போட்டி ஆகிட்டோம். ஒரு காலத்தில் நம்ம அதில் வந்ததெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் அதுங்களுக்கு கொடுத்தோம், சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிடாம அதுங்களுக்கு கொடுத்துட்டு அதோடைய பொருளை நம்ம சாப்பிட்டுருக்கோம். எப்படியாவது வாழணும், எப்படியாவது சுகமாக இருக்கணும், எப்படியா இருக்கணும். நல்லா கவனிக்கணும். நம்ம இந்தியாவில், ஏன் நம்ம தமிழகத்தில் ஒருவேளை உருப்படியாக சாப்பிட முடியாதவங்க கூட எவ்வளோ பேர் இருக்காங்க, புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதன் மத்தியில் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் வசதி கொடுத்தா அந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆனால் அதற்காக ஏங்கி நம்ம ஒரு நாளையும் கூட்டிக் கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அவரோடு இருந்தால் என் வாழ்க்கையில் அவர் சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுதான் முக்கியம். கவனிக்கிறீங்களா? அப்போ இங்கே வேதத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் நம்முடைய பலன் என்ன? கர்த்தர் நம்மோடு இருப்பது, நாம் கர்த்தரோடு இருப்பது. அப்போ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உலக சிநேகம் யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கு. அது ஆவிக்குரிய விபச்சாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, விபச்சாரிகளேன்னு ஒரு வார்த்தையை ஆரம்பித்து சபை விசுவாசிகளுக்கு யாக்கோபு பரிசுத்தாவினர் கொண்டு எழுதுறாரு. அங்கே உலக சிநேகம் என்ன பண்ணுறது? தேவனுக்கு விரோதமான. உலகத்தோடு சிநேகம் வைப்பவர்கள் நிச்சயமாக தேவனுக்கு பகைஞராய் மாற்றப்படுவார்கள். அப்போ இது நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிற வைராக்கியத்தின் ஆவியானவருக்கு எதிரான ஒரு செயல். இது பட்டாசு தாராளமாக வெடிக்கிறான். அப்போது இந்த ஓரத்தில் இருக்கிற ஏரியாலாம் தெரியுமே, அவர் கேட்காமையே படுத்துன்னு போகிறாரு, வெடிச்சினே போகிறான். ஆமாம், அவர் என்ன தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு, பைபிளில் போட்டிருக்காப்பா அப்படியே கேட்குறாரு, அவன் பாட்டு வெடிச்சினே போகிறான். ஆனால் உயிரோடு ஆண்டவர் உட்கார வச்சா பட்டாசு வெடிக்கலாமா, பட்டாசு வச்சா தப்பா, பைபிளில் போட்டிருக்கா, கரண்ட்டில் கை வைக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயும் போடல, வை, இயேசு ரத்தம் ஜெயின்னு செய், இறங்கி போகிறது லேட்டாவது, மேலேருந்து குதி, பைபிளில் சொல்லல குதிக்காதுன்னு சொல்லி குதி. அதுக்கெல்லாம் தெரியுதுல்ல நமக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அப்போது தெரிஞ்ச விஷயத்திலேயே கேள்வி வருமா? சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனதுக்கு ஒரே காரணம் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும். தேவன் மாறும்போது ஜனம் மாறிவிடும். நீங்கள் நினைக்கிறீங்க என் பொண்ணை இந்துல கொடுக்குறாங்க, ஆனால் பையன் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறாரு. தேவன் மாறும்போது, தெய்வம் மாறும்போது உன் ஜனம் சந்ததி சாபத்துக்குள் தான் போகும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கணும். கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் சத்தியம். இதுக்கு வேறு வழி கிடையாது. பின்னாடி நீ கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா ஜாகிரதையாக இருப்போம். பொன் பொருள் புடவை கடையில் இருக்கிற அந்த பொம்மை கூட 1.5 லட்ச ரூபா புடவை கட்டிருக்கு. அதுக்கு தெரியுமாங்க? 1.5 லட்ச ரூபா புடவை கட்டிருக்கோம். நகைகளில் இருக்கிற பொம்மை எவ்வளோ நகை போட்டிருக்கு. அதுக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் பற்றியா? தெரியுதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்மளாம் அதை விட நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் நமக்குள் ஜீவன் இருக்கிறது. தேவனை விட்டு தூர போன மனிதன் செழித்து வாழ்ந்தான், ஆனால் அவனோட கர்த்தர் இல்லை. அப்போ கர்த்தரோடு வாழ்வது ஒரு ஆசீர்வாதம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக சிநேகம் ஜாக்கிரதை. பொருள் பெருகினால் அதை சாப்பிட்றவனும் பெருகுவான் பைபிள் சொல்லுது. ஆனால் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வரும்போது 4 பேர் உதவி கேட்பாங்க, 4 பேர் உங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. எல்லாம் கரெக்டு, போயிடுங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு அவங்களோட ஐக்கியம் பாராட்டுதீங்க. அவங்களோட ஞாபகம் வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில் நேரத்தில் நோட்டீஸ் வச்சாங்கன்னு கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? அதே தெரியுமா, சனிக்கிழமை ஒரு ஆண்டு விழா இருக்குது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது, ரிசப்ஷன் போயிட்டு வந்துடும், போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை ஆசீர்வதிக்கிற இடம் இதுதான். நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கிறனால நோட்டீஸ் ஃபஸ்ட்டு வருது. அப்படி தான் போய் சொல்லுவான். ஏற்கனவே 3 பேர் வச்சிட்டான். 3 பேர் வச்சுட்டு சொல்லுவான், ஊர்லேருந்து இப்போ தான் மாப்பிள்ள வரேன், இப்போ தான் மச்சான் வரேன். ஊர்லேருந்து அப்படி தானே பேசுவாங்க. இப்போ தான் நோட்டீஸ் போட சூடாக இருக்கு பாரு நோட்டீஸு, இப்போ தான் எடுத்துன்னு வரணும். பச்சா போய் சொல்லுவான். நம்மால் மயங்கி போய் முதல்ல போய் நிற்பார், அவமானப்பட்டு வருவார். இதுதான் விஷயம். கவனிக்கிறோம். சூனையை வச்ச மாமன் மச்சா முக்கியம் அல்ல, நம்ம வாழ வைக்கிற கர்த்தர் முக்கியம். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். கவனிக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ உலகத்தோட ஐக்கியம் வேதம் சொல்லுது, இது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரம். இதை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவதில்லை. தேவன் ஒரு மணவாளன்னா உலகம் ஒரு மணவாளன்.
அப்போ இந்த உலகத்தை மணந்து கொண்டோமானால் வரக்கூடிய உலகத்தில் நாம் விதவையாக இருப்போம்னு ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார். ஞாபகத்தில் வைத்து இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, நித்தியம் வாழக்கூடிய உலகத்தில் நாம் கர்த்தரோடு போய் சேர வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நாம் தியாகம் பண்ணினால்தான் நாம் கர்த்தரோடு அங்கே நித்தியமாய் வாழ முடியும். இந்த உலகத்திலே நாம் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா லூக்கா 8:14 நம்மை பலன் தராத கிறிஸ்தவராய் இந்த உலகம் மாற்றுகிறது. உலக கவலை கவனிக்கிறீங்களா? ஆமாம், 4 விதமான நிலம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வழி அருகே, அப்புறம் கற்பாறை, அதே மாதிரி முள்ளுகள், அதுக்கப்புறம் நல்ல நிலம். இதை ஒன்று தான் லூக்கா 8:14 உலக கவலைகளினால், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளினால் இல்லையா நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறது. என்ன கவனிக்கிறீங்களா? இப்போதான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறாங்க, சாரி பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க. பாஸ்ட்டு போயிட்டு என்னம்மா சந்தோஷமான்றார். அந்த அம்மாவில் அது போலே ஒரு பையனும் கல்யாணம் பண்ண நல்லாயிருக்கும். ஏம்மா இப்போ தானம்மா கல்யாணம் பண்ணுறேன், இன்னும் ரிசப்ஷனுக்கே நாங்கள் போகல, இங்கே போவே இல்லை. அதுக்குள்ளேயே ஒரு பெருமூச்சு. இப்போ இந்த அம்மா வாழ்நாள் முழுக்க உலக கவலையே தான் நெருக்கி சேர்த்து போயிடுமே தவிர ஒரு நாளும் சந்தோஷப்படாது. ஏன்னா சிலருக்கு திருப்தி வராது, எல்லாத்தையும் செய்யணும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, என் பொண்ணை ஒருத்தன்ட்ட பிடிச்சி கொடுத்துட்டா அக்கடான்னு ராமேஸ்வரத்துக்கு போவான்வான். இவன் பிடிச்சி கொடுத்துட்டு ராமேஸ்வரத்துக்கு போக முடியாது, மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பான். நம்ம கிறிஸ்தவம் கூட அப்படி தான். உடனே நான் எல்லாம் தீராதுங்க. நம்மளே எல்லாத்தையும் தீர்த்துட்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளே தீர்த்துட்டா யோசித்து பாருங்கள், கர்த்தர் செய்வார். வேதம் சொல்கிறது உலக கவலை இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இந்த உலக கவலை கர்த்தருக்கு நாம் பலன் தராதபடிக்கு உள்ள போகிற வார்த்தையை, அவருடைய ஜீவ வசனத்தை நெருக்கி போடுகிறது. நம்ம பலன் தர மாட்டோம். நம்ம கவலையே படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனேன், தூக்கம் இல்லை, டேப்லெட் கொடுத்தாரு, கையை பிடினாரு, பிடிச்சேன், தூங்கலைன்னா கஷ்டம்னாரு. என்னை அனுப்பினவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் அங்கிளை தூங்க சொல்லுமா, தூங்கலைன்னா அவங்கள டாக்டரு, தூங்கலைன்னா கஷ்டம்னாரு. நான் ஒன்றும் சொல்ல, சரி டாக்டர்ன்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் சில கேட்பாங்க, கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் பாஸ் சொல்கிறாரு வச்சுங்களேன். எப்படி வைக்கிறது? நம்மளை வச்சிருவாங்களே, கேட்காம பத்திரமா போய் சேர்ந்துருவோமே. அதான் நடக்குது இன்னைக்கு. ஒரு பாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நல்ல சபையெல்லாம் கட்டியாச்சு, மேலே வீடு கட்டணும், அவ்வளோதான், எல்லாம் கட்டியாச்சுங்களா. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. 3 அனுப்புனாங்க. கடைசியில் போனால் இன்றைக்கி போனவும் அனுப்ப மாட்டான் இல்லையா, எப்படியாவது நம்மளை ஏதாவது பண்ணி தான் அனுப்போம். சரி, இப்போது அந்த பாஸ்டர் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சு, எப்படி இருக்கார் பாஸ்டர்? சின்ன வயசு, எங்களெல்லாம் கூட சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு. ஐயோ, மேலே வாங்கி போட்ட கம்பிலாம் காயுதேன்னு அவருக்கு அவ்வளோ எனக்கு கோவம் வந்துருச்சு. கம்பி காஞ்சி நாங்க பண்ண போகுது. 2 பசங்க இருக்குது, கல்யாணம் பண்ண வயசில் இவ்வளோ பெரிய வளர்கிற சபை இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். சார் கம்பி காஞ்சி போயிட்டு போதான், கம்பி காயுதேன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கவலை வரும் தான். நம்ம பைத்தியம் வந்தால் கவலை பண்ண அவசியமே கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்கு 2.5 வயசுல கவலை வந்து நாளைக்கு ஸ்கூல் போகணுமே, பொங்கல் லீவ் முடிஞ்சிடுச்சு, சரியா? யோசித்து பாருங்கள். அப்போ கவலை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த கவலை வசனத்தை நெருக்குவதற்கு இடம் தரக்கூடாது. நினைக்கிறீங்களா சபையில் இருக்க எல்லாரும் கவலை இல்லை, சிரிச்சு இருந்தால் கவலை இல்லை, நல்லா சிரிச்சு பேசினா கவலை இல்லை. சில நேரம் நான் கவனிப்பேன், பாஸ்டர்கிட்ட வந்து பேசும்போது மட்டும் 2 சொட்டு கண்ணில் தண்ணி வரும். அதை அழகாக அப்படி தொடச்சிட்டு சிரிச்சிட்டே போவாங்க, மற்றவங்களை தேய்ச்சிட்டே போவாங்க. கணவர் ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் சர்ஜரிங்க, அந்த காலத்துலாம் இங்கேருந்து இவ்வளோ தொலைவுக்கு பின்பக்கம் இல்லையா. அந்த அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி? அந்த கவலையை கர்த்தர் மேல் வைத்து விட்டார்கள். எங்கள் வீட்டுக்காரருடைய உயிர் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்து 25 வருஷம் மேலாவது கர்த்தர் ஊழியம் செய்ய உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ பேசிட்டு போயிடல, எனக்கும் கவலை இருக்குது, எனக்கும் வலி இருக்குது, நானும் மனுஷன்தான், நீங்கள் உங்களுக்கும் அதெல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருவதற்கு நாம் இடம் கொடாதபடிக்கு இந்த உலகம் நமக்கு கேடு செய்கிறது. இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில் நீதிமொழிகள் 21:17 சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 21:17, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். கவனிக்கிறீங்களா? இப்போ சிற்றின்ப பிரியன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, நிறைய பொழுதுபோக்கு, வருஷத்தில் 4 டூர் கண்டிப்பாக போய் ஆகணும். போகலன்னா ஐயோயோ இந்த ஜென்மம் 2025 நல்லாவே இல்லைன்றோம். அம்மா 4 டூர் போகணும்.
வருஷத்துக்கு 2 ஃபோன் மாற்றணும், அது ஐஃபோனாக மாற்றணும். 6 மாதம் ஒரு பைக் மாற்றணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு ஐயா சொன்னார், எங்கள் மனைவிக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் நகையை உருக்கி புது டிசைனில் செஞ்சு கொடுக்கணும். இப்போ நான் மனசில் நினச்சிட்டேன், அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸாக ஒரு குட் ஃப்ரைடே தான். ஒவ்வொரு முறை நகையை உருக்கி புதுசாக செய்யறதுக்கு என்ன யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். யோசித்து பாருங்கள், உழைக்கிறனால முடியுமா? சிற்றின்மை பிரியன் ஒருத்தர் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தார் 5-8 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பாரு இவ்வளோ கடன் சொல்கிறீங்க, என்னதான் ஐயா 80,000 சம்பாதனை வருதுயா, அப்புறம் மாதத்துக்கு 1,20,000 இஎம்ஐ கட்டுறையா, நீ எதுக்கு வேலைக்கு போகிற? வேஸ்ட்டா? வேலைக்கே போகாத, வேலைக்கு போகிறதே வேஸ்ட்டு. ஏன்னா வேலைக்கு போகிறவன் உனக்கும் கடன் இருக்குது, வேலைக்கு போகாதவனும் எப்படியோ அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு வாழ போகிறான் இல்லையா? உனக்கு என்னத்துக்கு அப்போ வேலை? 1,00,000 சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, என்ன கடன்? இதுதான் சிற்றின்பம். ஓகேங்களா? இந்தியாவில் நாங்கள் பார்க்காத இடமே கிடையாது, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். எல்லாம் அவர் சொல்லுதாங்க, என் மனைவியை கூட்டு போய் காட்டாத இடமே இல்லை. மார்ச் வரையும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் நம்ம காட்டல, இந்த எல்லா இடமும் காட்டேன். பைத்தியத்துக்கே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போகுது, அதை பிடிச்சின்னு போனால் தான் போகும். யோசித்து பாருங்கள், ஏங்க கடன்? எவ்வளோ கடன் யோசித்து பாருங்கள். ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் பணம் நீங்கள் எங்கே வேணால் போங்க, செலவு பண்ணுங்கள், ஆனால் கடன் வாங்கிட்டு செய்யாதீங்க. சம்பளத்தை வாங்கினா முதல்ல தசம காணிக்கல உண்மையாக இருங்க. 10% 10ல் கரெக்டாக இருந்தால் பரலவங்க போனால் 10% தான் கிடைக்கும். ஏன்னா 3ல் உட்கார வைக்க பார்ப்பது இல்லையா? அப்போ எல்லாத்தையும் போட்டுருமா? எல்லாத்தையும் போடணும்னு சொல்ல, கர்த்தர் நம்மோடு இருப்பதனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்குது. ஆண்டவருக்கு முதலாவது தாராளமாக இருப்போம் இல்லையா? அதன் பிறகு அவசியமான காரியங்களை கவனிப்போம். பிள்ளைகள் படிப்பு அவசியம், இதெல்லாம் அவசியம். ஆனால் அவசியமில்லாத சில காரியங்கள் இருக்குது. பாருங்க, நியூ மாடலு, ட்ரெண்டு, புதுசாக வர மாடலு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் செய்யுங்க, வசதி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு செய்கிறாங்க. சிம்சன் கம்பெனி இருக்குது எங்கள் வீட்டை எதிர்க்க, அங்கே இருக்கிற ஒரு சீனியர் மேனேஜருக்கு 1.5 லட்ச ரூபா சேலரி இருக்குன்னு வச்சுங்க, 1 லட்ச ரூபா சேலரி இருக்கும். அவர் அந்த பிராண்டு தான் போடணும். ஆனால் அங்கே வேறு ஒர்க் பண்ணுற ஒரு கிளார்க்கோ ஒரு பியூனோ வந்து அவரை பார்த்து காப்பி அடிக்க முடியாது. இவருக்கு என்ன கத்தர் கொடுத்துருக்காரோ அதை வைத்து தான் அவர் வாழணும். எப்போ நமக்கு வீணான பிரச்சனை போய் சிக்கிறோன்னு சொன்னால் இல்லையா, நான் உங்களை பார்த்து வாழ முயற்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்லதுகள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எனக்கு மாதிரியாக இருந்தால் சந்தோஷம். ஆனால் அதை விட்டுட்டு அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கணும் பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு பிரச்சனை. சில புதுசாக வர ஊழியக்காரங்களும் என்ன வருவாங்க, எவ்வளோ பெரிய சர்ச்சு தெரியுமா, எவ்வளோ பெரிய இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சு ஆரம்பிக்கும் போது தகர கொட்டால் ஆரம்பித்தாங்க தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சரியா? எடுத்தவனையே பிறந்த குழந்தை மேலே ஏறி அப்போ சில எல்லாமே சபையில் வந்து பாடுதா சொல்லுங்க பார்க்கலாம். அது ப்ரீகேஜி போய் எல்கேஜி போய் 10ஆம் கிளாஸ் போய் அப்புறம் 12ஆம் கிளாஸில் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் பாஸ்ட்டு போய் பார்த்து இல்லையா, அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து சர்ச்சில் ஊழியம் செய்யுது. இதுதான் வாழ்க்கை, படிப்படியாக தான் நடக்கும். எடுத்தவனே நேராக சுந்தரையா சொல்லுவாரா, நின்றுட்டே கால் நீட்ட பார்க்குறாங்கன்னு சொல்லி. நீங்கள் யாரும் முயற்சி பண்ணாதீங்க, முயற்சி பண்ணால் நாங்கள் அதுக்கு பொறுப்பாளி அல்ல. நின்றுட்டு கால் நீட்ட முடியாது, உட்காந்தான் கால் நீட்டணும். நீ எடுத்தவனே பெரிய சபை, எடுத்தவனே 10,000 எங்கள் சர்ச்சில் ஒத்துருப்பார். ஆண்டவர் 1 கோடி பேர் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், நீ எத்தனை ஆத்மா கூட்டின்னு வந்து? 1 கோடிக்கு எத்தனை பூஜ்யம் தெரியுமா? இந்த இடத்துல எவ்வளோ பேர் உட்காருவாங்க தெரியுமா? இல்லையா, 1 கோடி கர்த்தர் தருவார். நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வந்து? ஏதாவது ஒன்று ஏதாவது ஓலறிட்டு அதே மாதிரி தான், இப்படி வரணும், அப்படி வரணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். சிற்றின்ப பிரியன் தரித்திரனான். உங்களுக்கு வந்த கடன்கள் எதனால என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில அவசிய காரியங்கள், எதிர்பாராத சில விஷயங்கள், அதெல்லாம் வேறு விஷயம். சரியா? அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் சில நேரங்களில் ஆடம்பரங்கள் இல்லையா, மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை பெருசாக காட்டிக்கொள்ள என்பதற்காக. அப்போ வேதம் சொல்லுது, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். கவனிக்கிறீங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 5:19 சொல்லப்பட்டிருக்கு, உலகம் எங்கே இருக்கிறதா? உலகத்தில் என்ன உண்டாம்? பொல்லாங்கு இருக்கிறது. 5:19 1 யோவான் 5:19 என்னங்க வாசிங்க. உலகம் முழுவதும், அப்போ கொடுங்கியூர் பெரம்பூர் உட்பட உலகம் முழுவதும் இல்லையா? ஆமாம், எல்லாம் நம்ம போகிற வர இடம், கல்லூரி இல்லையா, பள்ளிக்கூடம், வேலை ஸ்தலம், நம்ம பிரமிக்கிற அத்தனை இடமும் கவனிக்கிறீங்களா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் என்ன இருக்குங்க? பொல்லாங்கு கிடக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? உலகம் எங்கே இருக்குது? பொல்லாங்க. உலகத்தில் என்ன இருக்குது? பொல்லாத காரியம். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கோமா? இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்கு நம்பிக்கை உண்டு, எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு.
ஆனால் உலகத்தில் இருப்பவர்களுக்கு அது கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லு உலகம் பொல்லாங்கன்னு. அப்போ உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் வந்துட்டவங்க உலகத்தை பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற மேன்மையை பார்க்கக்கூடாது. அவர் தர்றது தரட்டும், தரும்போது தரட்டும். அவர் தருவதெல்லாம் சிறப்பானது தான். எனக்கு தராமல் யாருக்கு தர போகிறார்? நரிக்கு குழி, ஆகாயத்து பறவை கூடு கொடுத்துருக்கவர், எனக்கு பரலோகத்திலே இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறவர், பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதம் தருவார். ஆனால் என்னுடைய நோக்கம் அதற்குள்ளேயே போகக்கூடாது. எகிப்திலேருந்து கானானுக்கு வந்துட்டு அதை பிரயாணத்துக்கு ஆரம்பித்த ஜனங்கள் அவங்களுடைய மனமெல்லாம் எகிப்தில் சாப்பிட்ட காரியங்கள், எகிப்தில் வாழ்ந்த காரியங்களையே நினைத்ததினால் அவங்க கானானுக்குள் போக முடியவில்லை. ஜாக்கிரதையாக இருக்கணும். சினிமா பார்க்காம வந்துட்டு இருப்போம். ஆனால் சினிமாக்காரன் மாதிரி நம்ம விஷயம் தேவையில்லை, அங்கே இருக்கிற ஜோக் தேவையில்லை, அங்கே இருக்கிற பாட்டு தேவையில்லை. பரிசுத்தத்திற்காய் தம் ஜீவனை கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிற இயேசுவை பின்பற்றுங்கள். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார், முடிவு சமாதானமாக இருக்கும். உன் சபையில் கர்த்தர் உனக்கு ஸ்ட்ரிக்டாக இதுதான் சொன்னால் அதை செய்யுங்க. அதோடைய கனி இனிப்பாக இருக்கும், வேறு கசப்பாக தான் இருக்கும். சரிங்களா? ஆமாம். இன்றைக்கி கிறிஸ்தவ கல்யாணம் ஒரு சர்ச்சில் நடந்தது, ஒரு இயேசுவின் சர்ச்சில். வாழை மரம் கட்டான் கல்யாண மண்டபத்தில். பாஸ்ட்டு போகும்போதே முறைச்சினே போகிறார். போயிட்டு சொல்கிறார், எவனா கட்டினா? அது அப்படியே என்னது பேக்கேஜ் கொடுத்துருவான்ட்டான். பேக்கேஜ் உள்ளே பார்த்தீங்கன்னா சீர்வரிசை வருது, பிபி டூம்லுமா அடிச்சுன்னு வரான் உள்ள. அவன் நம்ம அப்படியே வெளியே போக சொல்லிட்டார். அவன் வெளியே போகலான்னு நான் போய்ட்டு வந்துட்டார். அவன் அடிச்சுன்னு வந்துன்னே இருக்கான். அவன் கூலி கொடுத்தாச்சா ஊதின்னு வரதான் போகிறான். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவத்துக்கும் இன்றைக்கி உலகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கி மிச்சம் இருக்குன்னே தெரியுங்களா, இந்த ஒயிட்டு தான். இன்றைக்கி ஏதோ ஒரு சபைகளில், சில சபைகளில் இந்த ஊழியங்க விசுவாசிங்க அது மட்டும்தான், அவ்வளோதான். அது கூட காலையில் ஒயிட் அண்ட் ஒயிட்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். நான் கேட்பேன், சாயந்தரம் காலையில் ஏசு வராரு, சாயந்தரம் ஏசு தம்பி வராரான்னு. நான் இருக்கதாங்க சொல்கிறேன். நம்ம சபையை போல இல்லைங்க, பாரம்பரிய பெந்தெகோஸ்தே ஓன்றாங்க பாருங்கள். அந்த பாஸ்ட்டுங்களே பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் உங்கள் பாஸ்ட் வசந்த கல்யாணத்தில் பார்த்தா உங்கள் பாஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தார். அதே நான் சொல்லணும், நான் பார்த்தேன். அவர் கோட் சூட்லாம் போடல, ஃபஸ்ட் கிளாஸ் கலர் போடுவார் வேலைக்கு போகும்போதெல்லாம், அருமையாக இருக்கும். ஆனால் அவர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருந்தார். ஏன் நான் அதை சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். உத்தமரை நோக்கி செம்மையான பார், அவன் முடிவு சமாதானம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவ்வளோதான். இன்றைக்கி கடைசியாக இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி அதுக்கும் வெட்டு வைக்கிறான். சீஷத்துவ சபைன்னு ஒன்று வந்துருச்சு சென்னையில். அவன் எதையே தொட மாட்டான். அந்நிய பாஷை பேசணுமா? அந்நிய பாஷை பேசணும் யோகியமா? யோசிச்சு பாருங்கள், எங்கே போய் தொடரான் பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது 1 Corinthians 14 அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசுகிறான், தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எனக்கு பக்தி விருத்தி உண்டானால் தான் உங்களுக்கு பக்தி விருத்தி ஏற்படுத்த முடியும். முடிஞ்சிருச்சா? ஏன் நீ எத்தனையோ காரியம் இருக்கும்போது இதை நோண்டுறீங்க? உடனே அவங்க பாரு, இவங்கள பாரு, அவங்கள பாரு. இன்றைக்கி எக்கச்சக்கமான, இன்றைக்கி இல்லை எல்லா காலத்திலும் இருந்திருக்கும். இதை தாண்டி தான் ஆண்டுடைய சபை 2000 ஆண்டுகளாக ஜெயம் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ சபை என்பது உலகத்துக்கு சவாலாக இருக்கிற இடம். சபை என்பது உலகத்தை ஜெயித்த இடம். சபை என்பது உலகத்துக்கு சவால் கொடுக்கிற ஒரு இடம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த உலகத்தோட ஐக்கியம் என்பது வேண்டாம். உலகத்தோட ஐக்கியம் வேண்டாம். தேவன் விலக்கி வைத்த காரியம் இனிப்பாக தான் இருக்கும். பாவம் இனிப்பாக தான் இருக்கும். புளிப்பு பாவத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். 2 விஷயத்தை ஆண்டவர் பலிபீடத்தில் தன்னுடைய பொருட்களில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஒன்று தேன், இன்னொன்று புளிப்பு. புளிப்பு இல்லாத அப்பம். அடுத்து தேன் படக்கூடாது, தேன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். தேன் எதுக்கு சேர்க்கக்கூடாதுன்னா, தேன் பல லட்சம் ஆயிரம் மலர்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. கலப்படம் கர்த்தர் சபைக்கு வரக்கூடாது. 2வது புளிப்பு. நம்ம சாப்பிட்ற அத்தனை பொருளையும் ஏதோ ஒரு விதத்தில் புளிப்பு இருக்குது. புளிப்பு இல்லைன்னா அது நம்ம கலாச்சாரத்தில் ஃபுட் இல்லையா? புளிப்பு இல்லைன்னா நம்ம சேர்க்க மாட்டோம். புளிப்பு இல்லாமல் குழம்பு, ரசம், சாம்பார் நீயே சாப்பிட்டுன்ட்டு போயிடுவோம். சரிங்களா? இட்லி தோசையாக இருந்தாலும் புளிக்கெல்லாம் சாப்பிட முடியாது. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். புளிப்பு சுவைதான், பாவம் சுவைதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வேணாம். எத்தனை நாளைக்கு? 7 நாள் வேணாம். புளிப்பு இல்லாத அப்போ பண்ணி 7 நாள் வேண்டாம். பஸ்க்கு ஆட்டு விட்டு அடித்த அடுத்த நாட்களில் வேண்டாம். 7 என்பது ஒரு பூரணத்துக்கு அடையாளம். வாழ்நாள் முழுவதும் வேண்டாம். அதுலேருந்து வெளியே வரதான் பார்க்கணுமே தவிர புது புது உபதேசங்களை கேட்டு உள்ளே போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அப்போஸ்தல வல்லமை சபையின் விசுவாசிகள். அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம், பாஸ்டர் நம்புகிறாரு. ஆனால் உங்கள் உள்ளத்தில் என்ன உபதேசம் ஓடிக்கொண்டிருக்குன்னு உங்களுக்கும் மனசாட்சி குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அட போயா சொல்லிட்டாரு, என்னமோ பார்க்கலாம், கொஞ்ச நாள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? உபதேசத்தை வெறுத்து போகிறவன் கர்த்தரை வெறுத்து போகிறவன்.
என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்றாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எதற்கு அனுப்பினாராம்? தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம கார் கொடுப்பாரு, பஸ் கொடுப்பாரு பைபிளில் சொல்ல, புத்தியை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அப்போ புத்தியை கொடுத்துருக்காருன்னா நம்மளை சுற்றி இருக்க ஜனங்களாம் புத்தி இல்லாதவங்களா? நம்ம வேலை கொடுக்குறவங்களாம் புத்தி இல்லாதவங்களா? அம்பானிக்கு அதானிக்கும் புத்தி இல்லையா? புத்தி இல்லாதனால்தான் அவங்க வாழ்க்கை லோல்படுது. புத்தி இருக்கிறனால தான் அமைதியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கை கூட திரும்பி பாருங்க. ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரல, அவரோட நம்ம வாழலன்னா நாமளும் புத்தி இல்லாமல் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு வந்திருப்போம். இன்னைக்கு அந்த தேவன் நம்மோடு வந்ததினால்தான், அவரோட வாழ்வதனால்தான் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற புத்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது இங்கே தெளிவாக, உலகம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அந்த உலகம் தேவனை விட்டு நம்மை தூரமாக்கும். என் பைபிள் காலேஜுக்கு ஒரு தங்கச்சி வந்தாங்க. ஒரு என் மக ஸ்தானத்தில் தான், நான் சின்ன பிள்ளைங்க தான், நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை இல்லையா, ரொம்ப ஏழ்மையான பிள்ளை. ஒரு ஐயா சொன்னார், நான் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறேன்னாரு. நான் சொன்னேன், எல்லாமே நீங்கள் சென்ட்டா, எனக்கு ஒரு புண்ணியம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு. ஒரு 6 மாதம் பொறுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கழிச்சு பார்த்தா முகல்லாம் அப்படியே மின்னுது, சிக்கு 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 மின்னு. பொண்ணை கேட்டு, என்னம்மா 2 நாளாக வரல அப்படின்னு. நான் ஒரு வேலைக்கு போகிறேன் கழிச்சு. எங்கம்மா வேலைக்கு போகிறேன்? ஃபேன்சி ஸ்டோரில். எப்படி காலேஜ்? இல்லை, காலேஜ் முடித்த உடனே 2 மணி நேரம் இருக்குது, 4 மணி நேரம். ஐயா, அந்த குழந்தை வேலைக்கு போகுது, வேலைக்கு போயிட்டு கிளாஸ்க்கு வருது, காலேஜுக்கு போகுது, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. அந்த பக்கத்தில் இருக்க எருக்கஞ்சேரி போகிறதுக்குள்ள, மூளைக்கிழந்து எருக்கஞ்சி போகிறதுக்குள்ள சிக்கி சிக்கி வந்துடுச்சு. இங்கேருந்து அந்த பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளேயே வந்துடுது. சரிங்களா? நம்மளும் தான் பேண்ட்டை நிற்காது அவங்க இடுப்பில். சரிங்களா? ஆமாம். ஆனால் இவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பாரிஸ்க்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னா என்ன ஆகும்? சரி, அனுப்புவாரா? ஆண்டவர் நம்ம கெட்டு போகிறதுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுப்பாரா? நம்ம தகுதி பிடித்து ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம எல்லைகளை விஸ்தாரமாக்கணும்னா முதல்ல நம்ம ஆண்டவரோடு வாழணும். நம்ம ஆண்டவரோடு வாழ நம்மை சரிப்படுத்தி கொண்டால் எல்லா ஆசீர்வாதமும் நன்மை கிருபை என்னை தொடரும் என்ற வார்த்தையின்படியே நம்மை தொடர கர்த்தர் உதவி செய்வார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அலங்கரிக்கிறதோ அழகுப்படுத்தின தப்பாக சொல்லலை, ஆனால் அளவுக்கு மீறும் போது இல்லைங்களா? ஆமாம், பிரியாணியில் யாராவது சொல்லியிருக்கோமா அருமையாக உப்பு போட்டிருக்காங்க, அருமையாக காரம் இருக்குது, அருமையான பீஸ், முதல்ல அதான் கொட்டணும், போடு பீஸ் பீஸ், சரிங்களா? பீஸ். ஆனால் அதுக்கு உப்பு இல்லைன்னா எந்த சமையலுமே, ஆனால் அது உப்பு தான் முக்கியம்னு சொல்லி பிரியாணி பண்ணி முடிச்சோன்னு ஒரு கல் உப்பு எடுத்து அப்படியே தூவி எத்தனை வச்சா எல்லாமே அளவு தேவை, நமக்கு அலங்கரிப்பு தேவை தான். சரிங்களா? நாங்கள் கூட பேண்ட் ஷர்ட்லாம் அப்படியே போத்தின்னு வரல, தச்சின்னு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த அளவு மீறினால் நம்ம வாழ்க்கையில் ஆபத்தாகி போய்விடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வரும்போது, ஏன்னா நம்ம பெந்தகோஸ் சபையில், நானும் பெந்தகோஸ்காரன் தான், பெந்தகோஸ் சபையில் பாஸ்டர் வரும்போது திட்டுவாருன்றதுக்காக அங்கே ஒரு உபதேசம், வெளியே போனால் வேறு மாதிரி. எங்கள் பாஸ்டர் சான்சுந்தரையா சொன்னார், சர்ச்சிலே ஒரு அம்மா கல்யாண வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிச்சான். அவர் தெரியலையா ஸ்தோத்திரம்ட்டாராம், திருப்பியும் ஸ்தோத்திரம். இவர் யோசிக்கிறாராம், மெசேஜ் டைம் முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம், இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்துருக்கோம். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம சர்ச்சில் முன்னாடி வாரம் வந்து உட்கார அம்மா தான். இந்த கல்யாண வீட்டில் மாறு வேஷ போட்டில் வந்திருக்கு, ஃபுல்லாக எல்லாம் அது வித்தியாசம். அவன் சொல்லியிருப்பான், பொண்ணுக்கு மேக்கப் பண்ணால் 2 பேரும் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லி, பொண்ணுக்கு சித்தி அதுக்கு அடிச்சு விட்டான் ஸ்ப்ரே. வா உள்ள பாசு பாரு, எங்கேயோ ஸ்தோத்திரம் இந்த அம்மா. எங்கே பாஸ்டர் சாம் சுந்தரையா அண்ணாசம் என்ன மாதிரி பேசுகிறது கிடையாது, அவர் ஒரு ஞானி, ஒரு பரிசுத்தவான், மூத்தவர். அவரை தாங்க முடியாமல் சொல்லிட்டார், சபையில் ஒரு அம்மா அப்படின்ட்டார். நான் தப்பு சொல்லுங்க, இருக்கிறதே சொல்கிறேன். தேவைன்றவங்க எடுத்துங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. உலகம் நம்மை வாழ விடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் நம்மை வாழ விடாது. 2வது ஒரு காரியம் இருக்குது. 2வதாக நல்லா கவனிக்க வேண்டும். 2வதாக 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை பார்க்கும்போது, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21, 20, தேவனுடைய பெட்டி, தேவனுடைய மகிமை போனதினால் பெட்டி பிடிக்கப்பட்டது. என்ன கவனிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 4, 21, 22 வாசிக்கிறோம். இது கிட்டத்தட்ட 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வருது. 20 ஆண்டு காலம் அவர்கள் தேவனை விட்டதினால்
கஷ்டத்தின் மேலே கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்தில் உழன்று அதன் பிறகு தான் 20 வருஷம் பொறுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே ஒரு ஒரு ஜெயம் கிடைக்குது. அப்போ தான் ஒரு தூணை வைத்து என்ன பண்ணுறாங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் தொடங்கி தோல்வி 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சுமார் 20 ஆண்டு கால வரலாறு அங்கே அடங்கி இருக்கிறது. என்ன கவனிங்க, ஏன் இங்கே தேவன் இவர்களை விட்டு கடந்து போக வேண்டும்? துணிகரங்கள் தேவன் நம்ம விட்டு தூரம் போவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நல்லா கவனிங்க, துணிகரங்கள் என்ன தெரியாது, தெரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, ஆதிக்குறை சபையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு, என் வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாதும் உங்களுடைய காரியம். விசுவாசனுடைய முகம் மலர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் தெரியுமா? கர்த்தர் அவர்களோட இருப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். இப்போது துணிகரம், சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பேசன் சென்ட்ரல்லேருந்து பேசன் பிரிட்ஜுக்கு வருமா வண்டி வரும்போது, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பா ரயில்வேல இருந்தார். நாங்கள் என் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரவுசர் போட்டு காக்கி ட்ரவுசர் போட்டு அங்கே இருக்கிற வேலைக்காரங்க அந்த ரயில்வே சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லிவரை இழுத்து என்ன பண்ணுவாங்க, ட்ராக்கை மாற்றுவாங்க. இது வந்து வழி மாறுவது, சரிங்களா? வழி மாறுவது. அங்கே லிவர் இழுத்து அவங்க சரியாக அங்கே இழுக்கலைன்னு சொன்னால் பேசன் பிரிட்ஜிலேருந்து பெரம்பூர் வர ட்ரெயினில் எந்த பக்கம் போயிடும், கும்மிடிப்பூண்டி போயிடும். அல்லது கும்மிடிப்பூண்டி பக்கம் போகிற ட்ரெயின் இந்த பக்கம் வந்துடும், ஊர் போய் சேர முடியாது. அப்போது அவர் கரெக்டான வேலையை தான் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் வழி மாறுவது ஒன்று உண்டு, தடம் புரள்வது என்று ஒன்று உண்டு. வழி மாறுவது என்பது நான் யோசித்து போவது. ஆமாம், எனக்கு இது வேணும், நான் இவனை தான் கட்டிப்பேன், இவனை தான் கட்டிப்பேன், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இது தான் செய்வேன், இது நானே யோசித்து செய்வது. ஆனால் தடம் புரள்வது என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, திடீர்னு வந்து நம்ம குட் ஷெட்டில் சென்ட்ரலில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரெயின் போயிட்டே இருக்கும், திடீர்னு தடம் புரண்டுரும். இது எல்லாருக்கும் வரும். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். தெரியாமல் நடக்கிறது. ஆனால் தெரிந்தே செய்கிற காரியத்துக்கு என்ன பேர் தெரியுமா? துணிகரம். தெரிந்தே செய்வது காரணம் என்ன? துணிகரம். பவுல் சொல்றார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், யோசித்தேன், நடந்தேன், வாழ்ந்த எல்லாம். புருஷனான போதோ குழந்தை கெட்டவர்களை ஒழித்து விட்டேன். அப்போது புருஷனான போதும் குழந்தைத்தனமே இருந்தால் சபை அவர்களை பயன்படுத்தாது, கர்த்தர்களை பயன்படுத்த மாட்டார். அப்போ நான் எப்படி ஒன்றா இருப்பேன் துணிகரத்தில், ஆனால் கர்த்தர் என்னை பயன்படுத்தணும். சாரி, அதற்கு இந்த சபையும் தகுதியாக இருக்காது என்று சொல்லி நான் தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த சபையில் நான் இத்தனை வருஷமாக வரேன், இத்தனை வருஷமாக நான் பழகிறேன். உங்களுடையது ரெண்டாவது, நீங்கள் முக்கியமானவர்கள். அப்போது நீங்கள் முதலாவது, அதன் பிறகு நீங்கள் தருகிற ஆசீர்வாதம். வேதம் சொல்கிறது துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லை. துணிகரம் தேவனை விட்டு நம்மை தூரமாக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு விஷயம், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இப்போ அந்த அமெரிக்காவில் முக்கியமான நகரம், 2வது பெரிய நகரம் தீப்பற்றி எரிகிறது இல்லையா? அங்கே என்ன இருக்குது? ஹாலிவுட் இருந்தது இல்லையா? அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரிய நகரம், மாயமான நகரம், அநேக அமெரிக்கர்கள் விரும்பியும் குடி போக முடியாத காஸ்ட்லியான நகரம். ஆனால் 1900 அந்த காலத்தில் 5, 10, 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துலையும் எழுப்புதல்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ அந்த தேசம் அந்த ஆரம்ப நாட்களில் எழுப்புதல் தேசமாக இருந்ததுதான். அநேக ஊழியர்கள் பல நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய தேசமாக இருந்ததுதான். எங்கே? குறிப்பிட்ட அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில். ஆனால் 1950 தான் ஹாலிவுட் வந்தது. அதன் பிறகு அங்கே ஆணு பெண்ணு எல்லா கோரமும் வந்தது. மந்திரவாதிகளுக்கு ஒரு ஊர், ஆம்பளையோட ஆம்பளை வாழறதுக்கு ஒரு ஊர், பெண்ணோட பெண்ணு வாழறதுக்கு ஒரு ஊர். துணிகரங்கள் நிரம்பிடுச்சு. அந்த துணிகரகானுக்கு ஜெபம் பண்ணி காணிக்க வாங்கிறதுக்கும் ஊழியக்காரர்கள் அங்கே நிரம்பிட்டாங்க. ஆனால் முன்னாள் கடந்து போன டாக்டர் பில்லிகிராம் அவர்கள், கடந்த சில ஆண்டுகள் முன்பாக கடந்து போன பில்லிகிராம் அவர்கள் இப்படியே சொன்னாராம், கர்த்தர் அமெரிக்காவை சீக்கிரத்தில் நியாயம் தீர்ப்பார். அவர் அமெரிக்காவை நியாயம் விசாரிக்கவிட்டால் சோதம் கொமோராவை நியாயம் தீர்த்ததில் ஆண்டவர் அந்த ஜனங்களிடத்தில் மன்னிப்பு கேட்பார்னு சொன்னாராம். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் யாருக்குன்னா சாரி கேட்பாரா? எவ்வளோ ஞானம் உள்ள தேவன். அப்போ சோதம் குமார் என்ன பாவம் செஞ்சதோ அந்த துணிகரத்தை யார் செய்கிறது? எங்கள் அமெரிக்கா செய்கிறது. அந்த அமெரிக்காவை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். என்ன கவனிக்கிறீங்களா? எத்தனை தீர்க்க தரிசனம் வந்திருக்கு, எத்தனை ஊழியர்கள் அமெரிக்காவை கண்டித்து பேசுகிறாங்க. ஆனாலும் நாங்கள் செய்யறதான் செய்வோம். அப்போ துணிகரம் தேவனை நம்ம விட்டு தூரமாக்கும். எல்லாம் செஞ்சுட்டு நான் செய்வேன் இல்லை, எனக்கு தகுதி இல்லாத நான் செய்வேன் இல்லை. அப்போது துணிந்து ஒருவன் வந்தான், நெற்றில் குஷ்டம் பட்டு கடந்து போனான். இன்றைக்கி நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், டைம் வந்துடுச்சு.
நீங்கள் இவ்வளோ பேர் விசுவாசி இருக்கீங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? இன்றைக்கெல்லாம் யாரும் விசுவாசியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படல. எல்லாருமே யாரை தான் ஆகணும்? பாஸ்டர்லாம் இல்லை, அவர் இயேசு, நீ குட்டி இயேசுன்றான். இந்த பெப்சி வாங்க சொல்கிறான், மகா பெப்சி, சோட்டா பெப்சி. அவர் இயேசு, நீ யாரு? குட்டி இயேசு. அதனால குட்டி இயேசு, புட்டி இயேசு. இயேசுனே சொல்று, இயேசுனே சொல்லு. பாலாசி எல்லாரும் நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இயேசு? இப்போல்லாம் யாரும் விசுவாசி. சரி, கேட்குறாங்களா, பிரதர் எத்தனை வருஷமா சர்ச்சில் இருக்கீங்க? நான் 20 வருஷமா. என்னது 20 வருஷமா? பிரதர் வேஸ்ட் பண்ணிட்டீங்க பிரதர், 20 வருஷம் ஒரே சபையில் என்ட்டிங்க பிரதர். இவன் தவளை பொழுது குச்சின்னு ஏற்பான் பொழுது, இங்கே தத்தினா அங்கே தொத்துனாங்க. சரியா? ஓடினே வேண்டித்தான், இங்கேருந்து அங்கேருந்து இங்கே. நம்மளை மாற்றிக்கிறது கிடையாது. சரி, நம்மளை மாற்றுறது இல்லை. சரிங்களா? அவன் எங்கன்னா போனால் மாட்டுமா. அவசியம் ஏற்படாமல் தேவையில்லாத நம்ம மாற்றிக்காமல், நம்ம பேச்சை பாஸ்டர் கேட்க மாட்டுறாங்க, நம்ம சொல்கிற நடக்க மாட்டேங்குது இல்லை. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஐயோ, அங்கே அண்ணால் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டும் அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படி எல்லாம் ஆண்டவரே, நான் குடியெல்லாம் குடிக்கல, நான் மனக்லேசம் உள்ள ஒரு பெண். சில நேரங்களில் குடும்பத்தில் வரும், ஊழியத்தில் வரும், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம பொறுமையாக இருந்து, தாழ்மையாக இருந்து நம்முடைய கருத்தை விளக்கும் போது அந்த ஐக்கியம், குடும்பம், உறவுகள், நட்புகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதோடு முடிக்கிறேன். வேதம் சொல்கிறது, நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய 52 மெசேஜ் கேட்க போகிறீங்க, சிறப்பு கூடுகைகள், பல கூடுகைகள், பைபிள் எடுத்து படிக்க போகிறீங்க எல்லாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எல்லா செய்திகளும் எல்லா வார்த்தைகளும் ஒன்றை அதிகமாக வலியுறுத்துகிறது, ஆண்டவரத்தில் கிட்டி சேர, ஆண்டவரோடு வாழ. பவுல் சொல்கிறாரு இல்லையா, எல்லாம் எதிராகி போனாலும் சரி, பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த ஆசீர்வாதமும், எந்த கீழ்ப்படியாமையும், எந்த துணிகரமும், எந்த உலகத்தின் ஐக்கியமும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரிக்காதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.